بسم الله الرحمن الرحيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين وقال الله تعالى أيضا وإنك لعلى எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நல்லருளும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அவனுடைய மேலான இந்த மாளிகையில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்ததைப் போன்று நாளை சுவர்க்கத்திலும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்தல்வானாக. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதரர்களே, இந்த உலகம் அல்லாஹுவால் படைக்கப்பட்டு பரிபாலிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா அவனுடைய படைப்பினங்களை கொண்டு அழகுபடுத்தி இருக்கிறான். மலைகளை கொண்டு, மரங்கள் செடிகள் கொடிகளை கொண்டு, ஆறுகள் அருவிகள் கடல் வானம் இப்படியாக எங்கு சென்றாலும் எங்களுடைய கண்களுக்கு தெரியக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள். அல்லாஹு தஆலா தன்னை அறிவதற்காகவே இந்த படைப்பினங்களை படைத்திருக்கின்றான். மலைப்பாங்கான பகுதிகளை நோக்கி செல்லுகிற போது, இயற்கை வளங்களை பார்க்கிற போது, எங்களுடைய கண்களுக்கு பசுமை தருகின்ற போது, இந்த பசுமையான இந்த காட்சிகளை படைத்த இறைவன் எப்படியான ஒரு சக்தி உள்ளவன், ஆச்சரியமிக்கவனாக இருப்பான். சுபஹானல்லாஹ். உயரமான மலைகளை பார்க்கிற போது, மலைநாட்டு பகுதிகளை நோக்கி செல்லுகிற போது, அங்கே இயற்கை வளங்களை பார்த்து ரசிக்கிற போது, இந்த மலைகளை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். இந்த பூமி ஒரு பூகோள வடிவில் இருக்கின்ற இந்த பூமி ஆடாமலும் அசையாமலும் இருப்பதற்காக முளைக்காம்புகளாக அல்லாஹ் இந்த மலைகளை படைத்திருக்கின்றான். இந்த மலைகளை படைத்த இறைவன் எப்பேற்பட்ட சக்தி உள்ளவன், வல்லமை உள்ளவன். சுபஹானல்லாஹ். பறந்து விரிந்திருக்கக்கூடிய இந்த வானத்தை படைத்திருக்கிறான். ஒரு தூண் இல்லாமல், எந்த விதமான தூணும் இல்லாமல் பறந்த விரிந்திருக்கக்கூடிய இந்த வானத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அது முழு உலகத்திற்கும் அது திரையாகவும் கூரையாகவும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த வானத்தை தூண் இல்லாமல் படைத்த இறைவன் எப்படியான வல்லமை உள்ளவன். சுபஹானல்லாஹ். கடலிலே பெரும் கட்டிடங்களைப் போல கப்பல்கள் மிதந்து கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஆகாயத்திலே எந்த விதமான துணையும் இல்லாமல் விமானங்கள் லட்சக்கணக்கான மக்களை நாளாந்தம் சுமந்து பறந்து கொண்டிருக்கிறது. இந்த சக்தியையும் வல்லமையும் கொடுத்து மனிதனுக்கு அல்லாஹு தஆலா புதிய நவீன கண்டுபிடிப்புகளை கொடுத்து இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா அவனுடைய குதரத்தை என்கின்ற சக்தி அல்லாஹ் வலுப்பெறச் செய்திருக்கிறானே, அந்த ரப்புல் ஆலமீன் இறைவன் எப்படியான சக்தி உள்ளவன். படைப்பினங்களை நாங்கள் மட்டிடுகிறோம் படைப்பாளனை வைத்து. படைப்பாளனாகிய அல்லாஹுடைய வல்லமை சக்தி எங்களுக்கு தெரிய வேண்டுமென்றால் அவனுடைய படைப்பினங்களை பார்க்கிற போது எங்களுக்கு அது தெரிய வர வேண்டும். இப்போது முஸ்லிம்களாகிய நாங்கள் நாவார் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. பாதையிலே நடந்து செல்லுகிற போது எங்களுக்கு நடந்து செல்வதற்கு ஒருங்கான ஒரு செருப்பில்லாமல் இருக்கலாம். நடந்து செல்லுகிற போது, வாகனத்தில் செல்லுகின்ற மக்களை பார்க்கிற போது ஒரு ஆசை உள்ளத்திலே தோன்றுகிறது, எனக்கும் ஒரு வாகனம் இருந்தால் எப்படி இருக்கும். தூரத்தில் நடந்து சென்று கொண்டிருக்கின்ற போது கால் ஒழுங்காக நடக்க முடியாத ஒரு ஊனமுள்ள மனிதனை பார்க்கிற போது, பரவாயில்லை அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு வாகனம்தான் இல்லை, அவனுக்கு காலே இல்லை, அல்லாஹு தஆலா எனக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. எத்தனையோ பல மனிதர்கள் மற்றவர்களுடைய பிறருடைய தயவை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விசேட தேவையுள்ளவர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண் தெரியாத மக்கள் ஒரு ரோட்டிலிருந்து அடுத்த பாதைக்கு கடந்து செல்வதற்கு தயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பிறருடைய உதவியை வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள்.
அல்ஹம்துலில்லாஹ், அவனுக்கு அல்லாஹ் கண் பார்வை இல்லாமல் படைத்து அவனை பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான். எனக்கு 2 கண்விழிகளை தந்த அல்லாஹ் என்னை இந்த பூமியிலே வாழ வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். எத்தனையோ மக்களுக்கு அல்லாஹ் செவிப்புலன்களை கொடுத்திருக்கிறான். பேச்சாற்றல் இல்லாத நிலையிலே அல்லாஹ் படைத்திருக்கிறான். பேச முடியாது, கேட்க முடியாது, பார்க்க முடியாது, கைகள் கால்கள் ஊனமுள்ள நிலையிலே படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு எந்த குறையும் அல்லாஹ் வைக்கவில்லை. இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், மனிதனாக இருக்கக்கூடிய மனிதன் தன்னுடைய ரப்புக்கு நன்றி கெட்டவனாகவே இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து சொல்லுகின்றான். மனிதன் எப்படியானவன்? அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவன். இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், மனிதன் அவனுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். நான் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக இருக்கிறேனா, நன்றி இல்லாதவனாக இருக்கிறேனா, நன்றி கெட்டவனாக வாழ்கிறேனா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். முறையான ஒழுங்கான தாய் தகப்பனை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோர் இல்லாத நிலையிலே வழி தவறி சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த பெற்றோரை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிற போது நான் ஒரு நன்றி உள்ள அடியான். தூக்கத்திலிருந்து காலையிலே கண் விழிக்கின்ற போது எத்தனையோ பல மரண செய்திகள் எங்களுடைய காதுக்கு வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் நாளாந்தம் சந்திக்கின்ற சிறு மரணம் எங்களுடைய தூக்கம். காலை நேரத்திலே கண் விழிக்க செய்த இறைவன் எங்களை விழிக்க செய்து இன்றைய நாளிலும் வாழ்வதற்கான ஹயாத்தை, உயிரை அல்லாஹ் எங்களுக்கு தருகின்றான். காலையில் கண் விழித்தவுடன் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அல்ஹம்துலில்லாஹ், நன்றி உள்ள அடியான் என்பதை நாங்கள் பறைசாற்றுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த மனிதன் அல்லாஹுடைய இறைவனுடைய படைப்பை ஆச்சரியத்தோடு பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் என்று அதிகமாக இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருப்பானோ அதுதான் கைருத் துஆ. அவன் அல்லாஹ்வுக்கு செய்கின்ற நன்றி உபகாரங்களில் மிகவும் உன்னதமான ஒரு நிலை அவன் சொல்லுகின்ற அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்பது கைருத் துஆ, துஆக்களிலே மிக மிகச் சிறந்தது என்று சொன்னார்கள். எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை புகழக்கூடிய நன்றியுள்ள அடியார்களாக இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும். இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், மனிதன் அடியான் நன்றி கெட்டவன் என்று அல்லாஹ் எங்களை பார்த்து சொன்னான். அல்லாஹ்வுக்கு நாங்கள் நிரூபிக்க வேண்டும், யா அல்லாஹ், நீ யாரையெல்லாம் உன்னுடைய அருட்கொடைகளை கொண்டு அரவணைத்து நீ அவர்களை கொடுத்து அவர்கள் அனுபவித்து நன்றி கெட்டவர்களாக வாழ்கிறார்களோ அந்த கூட்டத்தில் நான் இல்லை என்பதை நாங்கள் நிரூபித்து இந்த பூமியிலே வாழ வேண்டும். உடலிலே சக்தியை தந்திருக்கிறான். அவனுக்காக சிரம் தாழ்த்தி சுஜூதி செய்து வணக்கம் புரிகின்ற ஆற்றலையும் வல்லமை அல்லாஹ் தந்திருக்கிறான். அவனுக்கு நன்றி செலுத்துவது, அவனுக்காக சுஜூதி செய்து சிரம் தாழ்த்தி தொழுகின்ற அந்த தொழுகை நாம் அல்லாஹ்வுக்கு நாளாந்தம் செய்கின்ற நன்றி பாராட்டுதல். எத்தனையோ பல மக்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்களாக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ளவர்கள் என்பதனை இவ்வாறான நற்செயல்கள் மூலமாக நாங்கள் நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு இஸ்லாத்தின் இறுதி கடமையாம் புனிதமான ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி புறப்படுகிறார்கள். சஹாபா தோழர்கள், நபி தோழர்கள் 1,24,000 சஹாபாக்கள் நபிகளாரோடு ஹஜ் செய்வதற்காக மக்காவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய பெருவெளியில் அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக சஹாபாக்களுக்கு, தன் தோழர்களுக்கு உபன்யாசம் பயான் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இறை செய்தி வஹி இறங்குகிறது. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. அல்லாஹுடைய குர்ஆனுடைய வசனம், இறை வசனம் இறங்குகிறது நபிகளாருக்கு. என்ன வசனம்? நபியே, இன்றைய நாள், ஹஜ்ஜுடைய நாள், அரஃபாவுடைய இன்றைய தினத்தில் நீங்கள் பின்பற்றுகின்ற ஏற்றிருக்கின்ற உங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். இந்த தீனுல் இஸ்லாம் என்கின்ற சன்மார்க்கத்தை நான் கபூல் செய்து விட்டேன், ஏற்றுக்கொண்டேன்.
மட்டுமல்ல, உங்களுடைய மார்க்கமாகி இஸ்லாத்தை நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ்வுடைய செய்தி வருகிறது. அப்ப எனவே இஸ்லாமிய மார்க்கத்தில் கூட்டுவதற்கும் ஒன்றுமல்ல, குறைப்பதற்கும் ஒன்றுமல்ல, அது பூரணப்படுத்தப்பட்டு விட்டது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நோக்கமெல்லாம் ஹுவல்லதீ அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுظஹிரஹு அலத்தீனி குல்லிஹி வலௌ கரிஹல் முஷ்ரிகூன். அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியை இந்த உலகத்திற்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு தூதராக, அல்லாஹினுடைய தூதுத்துவத்தை எடுத்து அனுப்பி அல்லாஹ் ஏன் அனுப்பி வைத்தான் தெரியுமா? உலகத்திலே வாழுகின்ற மக்களுக்கு அந்த தீனுடைய சுடரை, பிரகாசத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுவதற்காகத்தான் அல்லாஹு தஆலா நபியை அனுப்பி வைத்தான். வல்லதீ பஅஸ ஃபில் உம்மீன ரசூலம் மின்ஹும் يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. எழுத்தறிவில்லாத ஒரு உம்மி சமூகத்திலிருந்து அல்லாஹு தஆலா இந்த உலகத்திற்கே பிரகாசமான நபியை அல்லாஹ் ஒரு ரசூலாக அனுப்பி வைத்தான். அவர்கள் தான் மக்கத்துடைய மண்ணிலே கிறிஸ்துவுக்கு பின் 571ஆம் ஆண்டு ஒரு அநாத பிள்ளையாக பிறந்தவர்கள், எங்கள் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிறக்கின்ற போதே தந்தையை இழந்த ஒரு அநாதையாக பிறக்கிறார்கள். பிறந்த 6 வயதில் தன்னுடைய தாய் ஆமினாவும் மரணித்து விடுகிறார்கள், வஃபாத்தாகி விடுகிறார்கள். தந்தையும் இல்லை, தாயும் இல்லாத ஒரு அநாதையாக மக்கத்துடைய மண்ணிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் முஹம்மது என்கின்ற சிறுவன். பாட்டனார் அப்துல் முத்தலிபுடைய பராமரிப்பிலே செல்லுகிறார்கள். அப்துல் முத்தலிப் பாட்டனுக்கோ 80 வயது. தன்னுடைய சிறிய மகன் அபூ தாலிபிடத்திலே வந்து சொன்னார், மகனே, எனக்கோ வயதாகிவிட்டது. உன்னுடைய சகோதரன் அப்துல்லாஹுடைய மகன் முஹம்மது இங்கே இருக்கிறார். அவருக்கு தகப்பனும் அல்ல, தாயும் அல்ல, அநாதையாகிவிட்டான். எனக்கோ வயதாகிவிட்டது. உன்னுடைய சகோதரன் அப்துல்லாஹுடைய மகனை நான் உன்னுடைய கையிலே பாரம் சாட்டுகிறேன். உன் பிள்ளையைப் போல இந்த பிள்ளை நீயும் பராமரித்துக்கொள் என்று பாட்டன் அப்துல் முத்தலிப் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய சிறிய மகன் அபூ தாலிபுடைய கையிலே பாரம் கொடுத்தார்கள். அன்றிலிருந்து சுமாராக 40 வருடங்கள் என்றும், இன்னும் சில அறிவிப்புகளின் பிரகாரம் 44 வருடங்கள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சிறிய தந்தையினுடைய பராமரிப்பிலே வளர்க்கப்படுகிறார்கள். 44 ஆண்டுகள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு தந்தையை இழந்த பிள்ளையிடத்திலே சென்று தந்தையுடைய அருமையை பற்றி கேட்டு பாருங்கள். ஒரு அநாதை சிறுவனிடத்திலே சென்று வாப்பாவினுடைய தந்தையினுடைய அருமை பெருமதியை கொஞ்சம் கேட்டு பாருங்கள். அந்த அநாதையினுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வராது. கண்கள் கண்ணீரை கொட்டும். கண்ணீரினால் எங்களுக்கு பதில் சொல்லுவான். வார்த்தை இல்லை அவனுக்கு சொல்லுவதற்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில் ஒரு அநாதையாக வாழ்ந்தார்கள். தந்தை இல்லாத ஏக்கத்தை புரிந்தார்கள். தாயில்லாத ஏக்கத்தை காலமெல்லாம் புரிந்து மக்காவுடைய மண்ணிலே அழுது சுற்றித் திரிந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அநாதைகளுடைய கண்ணீரை துடைக்கக்கூடியவர், அநாதை பிள்ளைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர், அநாதை பிள்ளைகளுடைய பசியறிந்து அவர்களுக்கு உணவளிக்க கூடியவர், படிக்கக்கூடிய அநாதை பிள்ளைகளுக்கு பாட புத்தகங்களையும் அதற்கு தேவையான உசாத்துணை நூல்களையும் வாங்கி கொடுக்க கூடியவர், இஸ்லாமிய முறைப்படி நல்லொழுக்கத்தையும் இஸ்லாமிய நன்னறிகளையும் நல்ல பண்பாடுகளையும் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க கூடியவர். நாளை கியாமத்துடைய நாளில், மறுமை நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக நெருக்கமாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
44 ஆண்டுகள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சிறிய தந்தையின் பராமரிப்பிலே வளர்கிறார்கள். அபூ தாலிப் அவர்களுடைய சிறிய தந்தையினுடைய மனைவி ஃபாத்திமா பின்த் அசத் அவர்கள் வஃபாத் ஆகிய போது, மரணித்த போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே பெரும் நபியாக பெரும் செல்வத்தோடு செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் உயிரை விட மேலாக மதித்து தங்களுடைய உள்ளத்திலும் தங்களுடைய உடலிலும் சுமக்கின்ற அளவுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு உலகத்திற்கும் அருளான நபியாக மதீனத்துடைய மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் கூட தனக்கு உணவளித்து தன்னுடைய ஆடைகளை கழுவி தன்னை பராமரித்த சிறிய தாயாக வாழ்ந்த தன்னுடைய சிறிய தந்தை அபூ தாலிபினுடைய மனைவி சிறிய தாய் ஃபாத்திமா பின்த் அசத் அவர்களை நினைத்து நினைத்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுவார்கள். அவர்கள் மரணித்த போது நபிகளாருடைய உடம்பிலே மேல் தோளிலே இருந்த அந்த சால்வையை எடுத்தார்கள். தன்னுடைய சாட்சியினுடைய உடம்பின் மீது கஃனாக அப்படியே விரித்தார்கள். கபரு வெட்டப்பட்டிருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சாட்சியை கபருக்குள்ளே கொண்டு வைக்கக்கூடிய அந்த மண்ணறைக்குள் நபிகளார் அவர்கள் முதலாக இறங்கினார்கள். முதலாவது அவர்கள் படுத்துக் கொள்ளுகிறார்கள். என்னுடைய சாட்சியை வைக்கக்கூடிய இடத்திலே நான் முதலாவது படுக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹு தஆலா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய மைதானத்தில் இருக்கிற போது அல்லாஹு தஆலா பரிபூரணப்படுத்தி விட்டான். அதற்கு பிறகு 1,24,000க்கும் மேற்பட்ட நபித்தோழர்களோடு ஹஜ்ஜை முடித்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை நோக்கி வருகிறார்கள். வருகிற போது தன்னுடைய தாயை நினைத்து அழுகிறார்கள். தன்னுடைய சிறிய தாயை நினைத்து அழுகிறார்கள். தன்னுடைய சிறிய தந்தை மரண தருவாயை அடைகிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 53வது வயதிலே மக்காவில் இருக்கிற போது சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்கள் மரண வேளையை நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சொன்னார்கள், என்னுடைய சிறிய தந்தையே, லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்று சொல்லுங்கள். சொர்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்று சொல்லி முயற்சி செய்கிறார்கள். தன்னால் முடியுமான அளவுக்கு முயற்சிகள் பல செய்து அந்த ஏகத்துவ கலிமாவை தன்னுடைய சிறிய தந்தையுடைய கல்விலே போட்டுவிட வேண்டும் என்று அவர்கள் துஆ செய்து அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்கள் ஹிதாயத் என்கிற நேர்வனுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினான். இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியே, ஹிதாயத் என்கின்ற அந்த நேர்வழியை, பேரொளியை நீங்கள் நினைத்தவர்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. நாம் யாருக்கு விரும்புகிறோமோ அவர்களுக்கு தான் கொடுக்க முடியும். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் எல்லாருக்கும் தந்திருக்கிறான் என்றால் நாங்கள் என்ன தவம் செய்திருக்கிறோம், என்ன பாக்கியம் பெற்றிருக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்காமல் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அதனால தான் ஒவ்வொரு ரக்காஅத்திலும் தொழுகையில நாங்கள் ஓதுகின்றோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கேட்காமலேயே நேர்வழி என்கின்ற ஹிதாயத்துடைய பேரொளி எனக்கு தந்தாயே ரப்பே, எல்லா புகழும் புகழ்ச்சியும் உனக்குத்தான் யா அல்லாஹ். அர்-ரஹ்மானிர் ரஹீம். இறைவா, நீ எப்படியானவன்? மிகவும் அருளாளன், மிகவும் அன்புடையவன். மாலிகி யௌமித்தீன். நாளை மறுமை நாளில் சொர்க்கமா நரகமா என்று தீர்ப்பளிக்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் உன்னுடைய கையிலே தான் நிறைவாயிருக்கிறது. உன்னை தவிர வேறு யாராலும் யாருக்கும் தீர்ப்பளிக்கவே முடியாது. இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். என்னுடைய வணக்கமெல்லாம் உனக்குத்தான், வேற யாருக்கும் அல்ல. யாருக்கும் காட்டுவதற்காக நான் வணக்கம் புரியவில்லை, உனக்காகவே என்னுடைய வணக்கம். உன்னிடத்திலே நான் உதவி தேடுகிறேன், உனக்காகவே என்னுடைய வணக்க வழிபாடுகளை தந்திருக்கிறேன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஹிதாயத்தினுடைய அந்த நேரான வழியை யா அல்லாஹ் எனக்கு உறுதியாக்கித்தா, எனக்கு அந்த நேரான வழியை காட்டியா அல்லாஹ்.
ஒவ்வொரு ரக்காஅத்திலும் 17 தடவைகள் ஒரு நாளைக்கு நாங்கள் ஓதுவதையும் அல்லாஹ்விடத்தில் கேட்பதையும் அல்லாஹ் எங்களுக்கு ஃபர்லாக்கி வைத்திருக்கிறான், கடமையாக்கி வைத்திருக்கிறான். அதை ஓதவில்லை என்றால் லா ஸலாத்த லஹு, அவனுக்கு தொழுகையே சேராது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தில் எல்லாம் வல்ல இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பரிபூர்ணமான மார்க்கத்தை, இஸ்லாமிய தீனை எங்களுடைய கையிலே அல்லாஹ் தந்திருக்கிறான். அதுதான் சன்மார்க்கம். இஸ்லாமிய சன்மார்க்கத்தை அல்லாஹ் எங்களுடைய கையிலே தந்திருக்கிறான். ஒரு நாள் பொழுது தன்னுடைய நபி தோழர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பள்ளியில் உட்கார்ந்திருந்து உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போது தன் தோழர்களுக்கு சொன்னார்கள், உங்களில் ஒருவர் இறை விசுவாசி அல்ல, லா யுமின் லா யுமின் லா யுமின், அவன் உண்மையான முஃமின் அல்ல, உண்மையான இறை விசுவாசி அல்ல, உண்மையான ஈமான் இல்ல, அவனுடைய உள்ளத்தில் ஈமான் இல்ல, இறை விசுவாசி இல்ல என்று 3 தடவைகள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், நபியே நாயகமே, அந்த இறை விசுவாசம் இல்லாத, ஈமான் இல்லாத மனிதன் யார்? எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் நபியே நாயகமே. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபலா யுதி ஜாரா. உண்மையான இறை விசுவாசி யார் தெரியுமா? தன்னுடைய அண்டை அயல் வீட்டுக்காரருக்கு, தன்னுடைய பக்கத்தில் வாழுகின்ற மனிதருக்கு யார் ஒருவர் தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் நடத்தையினாலும் வாயினாலும் கையினாலும் கரத்தினாலும் அநியாயம் செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான இறை விசுவாசி என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 5 நேரம் பள்ளிக்கு வருகிறோம், தொழுகிறோம், அண்டை அயல் வீட்டுக்காரர்களோடு நல்லுறவு எங்களிடத்தில் இல்லை என்றால் எங்களுடைய உள்ளத்தில் ஈமான் என்கின்ற இறை விசுவாசம் இல்லை என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எங்களோடு ஒன்றாக தொழில் செய்கின்றார்கள், நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கிறோம், மாற்று மத சகோதரர்கள் எங்களோடு ஒன்றாக தொழில் செய்கிறார்கள், எங்களுக்குள்ளே ஒரு சகோதரத்துவ நல்லிணக்கம் இல்லை என்றால், ஒருவர் மற்றவரை பொறாமை கண்கொண்டும் வஞ்சகத்தோடும் வாஞ்சையோடும் பார்த்து ஒரு வகையான விரோதத்தோடும் குரோதத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் எங்களுடைய தொழுகையில் எந்த அர்த்தமும் இல்லை என்று சொன்னார்கள். ஏன்? உங்களுடைய உள்ளத்தில் ஈமான் இல்லை, உங்களுடைய உள்ளத்திலே பொறாமை இருக்கிறது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இஸ்லாம் எங்களுக்கு ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கை திட்டத்தை எங்களுக்கு அமுல்படுத்தி எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எந்த மனிதனுடைய பேச்சிலிருந்தும் கையால் வருகின்ற அநியாயம் தொந்தரவுகளிலிருந்தும் அண்டை அயல் வீட்டுக்காரர்கள் யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ நிம்மதி அடைகிறார்களோ அவன்தான் உண்மையான முஸ்லிம். யாருடைய பேச்சினாலும் யாருடைய செயலினாலும் யாருடைய கையினாலும் அடுத்த மக்கள் அண்டை அயல் வீட்டுக்காரர்கள் அநியாயம் செய்யப்படுகிறார்களோ தொந்தரவு செய்யப்படுகிறார்களோ நிம்மதியை இழக்கிறார்களோ அவனுடைய உள்ளத்தில் ஈமான் இல்லை என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனிதர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து தன்னுடைய அயல் வீட்டுக்காரர் பற்றி முறையிட்டார். யா ரசூலல்லாஹ், நபியே நாயகமே, இவனால ரொம்ப தொல்லையாகி இருக்கிறது, அவனுடைய வீட்டு கழிவு பொருட்களை எல்லாம் என் வீட்டுக்குள்ளே வீசுகின்றான் என்று சொன்னார். அவனுடைய மரத்தினுடைய கிளைகள் அதனுடைய இலைகள் எல்லாம் உதிர்ந்து என்னுடைய வீட்டு வாசலிலே விழுகிறது என்று சொன்னார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதன் மூலமாக நீ ஏதேனும் நோவினையை பெறுகிறாயா என்று கேட்டார்கள். ஆமாம், அதற்கு எனக்கு நோவினையாக இருக்கிறது, பெரும் தொல்லையாக இருக்கிறது என்று சொன்னபோது அடுத்த வீட்டு மனிதனிடத்திலே செய்தி அனுப்பினார்கள், அடுத்த வீட்டுக்காரனுக்கு எந்த வசதியும் எந்த விதத்திலும் நீ தொல்லை கொடுக்காதே, உன்னுடைய மரத்தை நீ வெட்டி அந்த மனிதனுக்கு நீ காற்று வருவதற்கு வசதி செய்து கொடு என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அயல் வீட்டுக்காரருடைய உரிமைகளை பற்றி பேசுகிறார்கள். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், இந்த முழு உலகத்திற்கும் அல்லாஹ்வுடைய அருளாக வந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனிதநேய தூதராக இந்த உலகத்திலே மனிதநேயத்தை தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டியவர்கள். 63 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார்கள். அதில் 23 ஆண்டுகள் 40வது வயதிலிருந்து 63வது வயது வரைக்கும் 23 ஆண்டுகள் அல்லாஹ்வுடைய தூதுத்துவத்தை சுமந்தவர்களாக இந்த பூமியிலே வாழ்ந்தார்கள்.
மதீனாவின் வீதியிலே ஒரு நாள் நடந்து சென்று கொண்டிருக்கிற போது ஒரு ஒட்டகத்தை காணுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த ஒட்டகத்தினுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒட்டகத்திற்கு அருகாமையில் சென்றார்கள். சென்று தன்னுடைய தோளிலே இருக்கின்ற சால்வையை எடுத்து அழுகின்ற அந்த ஒட்டகத்தினுடைய தலையை அப்படியே தடவி சொன்னார்கள், நீ அழாதே என்று சொன்னார்கள். அந்த ஒட்டகம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டு அழ ஆரம்பித்தது. தன் தோழர்களிடத்தில் கேட்டார்கள், இந்த ஒட்டகத்தினுடைய எஜமான் முதலாளி யார், உரிமையாளர் யார்? அவன் அங்கே அழைக்கப்படுகிறான். வந்த நேரத்தில் சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வாய் பேச முடியாத இந்த மிருகத்தோடு நீ அன்பாக இரக்கமாக நடந்து கொள், நீ இறைவனை பயந்து கொள், அல்லாஹ்வுடைய சாபம் உன் மீது இறங்கும் என்று சொன்னார்கள். அந்த ஒட்டகம் நபிகளாரோடு பேசியது. என்ன பேசியது தெரியுமா? இவன் எனக்கு பசிக்கு உணவு தருகிறான் இல்லை, என்னுடைய தாகத்துக்கு அவன் தண்ணீர் தருகிறான் இல்லை, என் சக்திக்கு மீறி அவன் என்னை வேலை வாங்குகிறான் என்று 3 கம்ப்ளைண்ட் முறையீடுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த ஒட்டகம் முறையிட்ட போதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஒட்டகத்தினுடைய விடயத்தில் நீ அல்லாஹ்வை பயந்து கொள். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, மிருகங்களுக்கே காரூணியம் காட்டியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வாய் பேச முடியாத மிருகங்களோடு அன்பாக இரக்கமாக நடந்து கொள்ளுமாறு சொல்லிய நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சக மனிதர்களோடு அன்பாக நடந்து கொள்ளுங்கள், இர்ஹமூ மன் ஃபில் அர்தி, பூமியில் உள்ளவர்களோடு அன்பாக இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள், வானில் உள்ள இறைவன் உங்களோடு இரக்கமாக நடந்து கொள்வான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு பிள்ளையின் மீது பெற்றோர்கள் இரக்கம் வைப்பதும், ஒரு கால்நடை ஆடோ மாடோ ஒட்டகமோ தன்னுடைய குட்டிகள் மீது இரக்கம் காட்டுவதும் அல்லாஹுடைய அருட்பாக்கியங்களில் உள்ளதாகும். அல்லாஹுடைய சிஃபத்துகளில், அல்லாஹுடைய பண்புகளில் ஒன்று அர்-ரஹ்மானிர் ரஹீம், அவன் அருளாளன் அன்புடையவன். வமா அன பிதல்லாமின் லில் அபீத், நான் யாருக்கும் எந்த விதத்திலும் அநியாயம் செய்யக்கூடியவன் அல்ல என்று அல்லாஹு தஆலா தன்னை பற்றி சொல்லுகிறான். அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், அல்லாஹ் பாசமுடையவன். அந்த பாசத்தினுடைய ஒரு வடிவம்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சில சஹாபாக்கள் தூர பகுதியிலிருந்து காட்டு வழியால் வந்து கொண்டிருக்கிற போது சில நபித்தோழர்கள் மரத்தில் கண்ட பறவைகளின் குஞ்சுகளை தங்களுடைய உள்பைக்குள்ளே எடுத்து கொண்டு வந்தார்கள். தாய் பறவை அவர்களுக்கு மேலால் கத்திக்கொண்டு கீச்சிட்டு கொண்டே வந்து கொண்டிருந்தது. அந்த நபித்தோழர் நபிகளாருக்கு முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கிற போது அவர்களுடைய உள்ளாடைக்குள்ளிருந்து ஏதோ ஒன்று அசைவதை பார்த்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுடைய உள்ளாடைக்குள்ளே என்ன அசைகிறது என்று கேட்டார்கள். ஒரு குருவியின் குஞ்சை நான் கண்டேன், அதை எடுத்து உள்ளே வைத்திருக்கிறேன், அதனுடைய தாய் பறவை தான் மேலே என்னை சுற்றி கொண்டிருக்கிறது என்று சொன்னபோது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாயிடத்திலிருந்து இந்த குஞ்சை பிரிப்பதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? அல்லாஹுடைய தண்டனை வருவதற்கு முன்னால் அந்த குஞ்சை எடுத்த இடத்திலே கொண்டு போய் வைத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு பறவையின் மீது இரக்கம் காட்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களோடு சக மனிதர்களோடு எவ்வாறான ஒரு நல்லுறவை பேணுமாறு எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். மதீனாவிலே தன் தோழர்களோடு ஓரிடத்தில் உட்கார்ந்து இருக்கிற போது ஒரு மரணித்த ஒரு ஜனாசா வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஜனாசாவை மரணித்த அந்த உடலை கண்டபோது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்தவர்கள் எழுந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். தன் அருகில் வந்த அந்த ஜனாசா கடந்து தூரம் செல்லுகின்ற வரைக்கும் நபிகளார் எழுந்து நிற்கிறார்கள். தோழர்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே, அது ஒரு மரணித்த ஒரு மனிதர், அதுவும் முஸ்லிம் அல்லாத மாற்று மத சகோதரனுடைய ஜனாசா என்று சொன்னார்கள். அதற்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவனும் ஒரு மனிதன் தானே, யாரோ ஒரு தாய்க்கு பிள்ளையாக பிறந்திருக்கிறான், யாரோ ஒரு பிள்ளைக்கு அவன் தகப்பனாக இருக்கிறான், யாரோ ஒரு பெண்ணுக்கு அவன் ஒரு கணவனாக இருக்கிறான், அவனும் ஒரு மனிதன் தானே. யாருடைய ஜனாசாவாக இருந்தால் என்ன,
உங்களுக்கிட்ட வருகிற போது நீங்கள் உட்கார்ந்திருந்தால் எழுந்து அந்த ஜனாசாவுக்கு மரியாதை கொடுங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மரணித்த ஒரு ஜனாசா, மரணித்த மனிதனுக்கு கொடுத்த சங்கையை, கண்ணியத்தை, மரியாதையை பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே. சிற்சில காரணங்களை வைத்து, அற்பமான காரணங்களை வைத்து சமூக நல்லிணக்கத்திற்கு பகரமாக இன்று முரண்பாடுகளும் குதர்க்கங்களும் ஏதோ ஒரு விதத்திலே விரோதங்களும் பரப்பப்பட்டு கொண்டு உண்டாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமாதானத்தை விரும்பக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் எங்களுக்கு சமுதாயத்திற்கு மத்தியிலே அந்த ஐக்கியத்தை, சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு அந்த வரம்பை மீறியக்கூடியவர்களாக கண்ணாடி கூட்டுக்களிலிருந்து கல்லறியக்கூடிய சமுதாயமாக நாங்கள் மாறிவிட்டோம். எங்களுடைய பேச்சு நான் ஒரு முஸ்லீம் என்பதை காட்ட வேண்டும். என்னுடைய நடத்தை நான் ஒரு முஸ்லீம் என்பதை காட்ட வேண்டும். பொதுவான ஒரு போக்குவரத்திலே நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பொதுவான இடத்திலே நாங்கள் லைன்ல கியூல நின்று கொண்டிருக்கிறோம், வைத்தியசாலையில என்று வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் மிகவும் அவசர தேவையுடையவர்களாக இருப்பார்கள். என்னை விட அவனுக்கு நான் முந்தி கொடுக்க வேண்டும் என்ற பிறர் நலம் பேணுகின்ற அந்த நல்லெண்ணத்தோடு அவர்களுக்கு உதவி செய்ய சொன்ன மார்க்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சஹாபாக்கள் நபித்தோழர்களாக வாழ்ந்தவர்கள் எல்லாம் தனக்காக வாழ்ந்தவர்கள் அல்ல, தன் சகோதரர்கள், தன் சமயத்தவர்கள், பிரமதத்தை சார்ந்தவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்ற உணர்வோடும் அந்த பயிற்சியோடும் வளர்க்கப்பட்ட அந்த நபித்தோழர்கள் பசியோடு இருந்திருக்கிறார்கள், தாகத்தோடு இருந்திருக்கிறார்கள். சில யுத்த களங்களில் கூட தண்ணீர் தண்ணீர் என்ற தண்ணீர் தாகத்தோடு இருக்கிற போது அந்த தண்ணீர் கொண்டு வந்த போது எனக்கு தண்ணி தேவையில்லை, அவருக்கு கொடுங்கள் என்று அனுப்பி வைத்த சஹாபாக்களுடைய சமுதாயமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஃபத்ஹ் மக்கா, மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. 10,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் மதீனாவிலிருந்து மக்காவை சென்று அடைந்திருக்கிறார்கள். எந்த மக்கத்துடைய மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஊரை விட்டு விரட்டி அனுப்பினார்களோ அந்த மக்கள் எல்லாம் ஊரை விட்டு, மக்காவை விட்டு மாற்று மத சகோதரர்களாம் விரண்டோடி கொண்டிருக்கிறார்கள். ஏன்? முஹம்மதுடைய கையிலே நான் அகப்பட்டு கொண்டால் என் உயிர் அவருடைய கையிலே தான் இருக்கிறது, பழிக்கு பழி வாங்கி என்னுடைய உயிரை பறித்து விடுவார் என்ற பயத்திலே மக்கா வாசிகள் எல்லாம் நபி அவர்களை யாரெல்லாம் ஊரை விட்டு துரத்தினார்களோ அவர்கள் மக்காவை விட்டு விரண்டோடுகிறார்கள். அப்படி ஓடிய ஒருவரில், அந்த பெண்களில் ஒருவர் தான் ஹிந்தா என்ற பெண்மணி. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு உஹதுடைய யுத்தம் நடந்த போது 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் உஹதுடைய களத்திலே ஷஹீதாக்கப்பட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பல்லின் மீது ஒரு எதிரியினுடைய ஈட்டி பட்டு அவருடைய பல் உடைந்து அவருடைய உடம்பிலிருந்து இரத்தம் பீறிட்டு பாய்ந்த காலம் அது. இஸ்லாத்தின் எதிரிகள் எல்லாம் மகிழ்ச்சியிலும் சந்தோஷத்திலும் முஹம்மதை நாம் கொன்றுவிட்டோம், முஹம்மதை கொன்றுவிட்டோம் என்ற சந்தோஷத்திலே மக்காவை நோக்கி புறப்படுகிற காலம். நபிகளாருடைய ஒரு பல் அங்கே உடைப்பட்டு இரத்தம் பீறிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு வாராக யுத்தம் நடந்து முடிந்ததற்கு பிறகு யுத்தத்திலே வீரமரணம் அடைந்த ஷஹீதுகளை நபி அவர்களும் சஹாபாக்களும் பார்த்து கொண்டே வருகிற போது ஒரு சஹாபி ஒரு ஜனாசாவை அப்படியே மூடி வைத்திருக்கிறார்கள், இலைகளினாலும் குலைகளினாலும் மூடி வைத்திருக்கிறார்கள். நபி அவர்கள் அதை திறந்து பார்ப்பதற்கு முயற்சிக்கிற போது சஹாபாக்கள் சொன்னார்கள், அதை திறக்காதீர்கள், அவங்களோட உள்ளம் தாங்காது என்று சொன்னார்கள். அது யாருடையது என்றால் தன்னுடைய சிறிய தந்தை ஹம்சாவுடைய ஜனாசா. ஹிந்தா என்ற பெண்மணி அந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய நெஞ்சை பிளந்து ஈரலை வெளியே எடுத்து சப்பி துப்பி அகோரமான முறையில், ரொம்ப கொடுமையான முறையில் அவர்களை குத்தி கொலை செய்திருக்கிறாள். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு 6 வருடங்கள் கழித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு சென்றபோது அந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்த அந்த ஹிந்தா என்ற பெண்மணி மக்காவிலிருந்து விரண்டோடுகிறாள். தன் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக விரண்டோடுகிறாள். அங்கே ஒரு மனிதர் தடுத்து நிறுத்தி கேட்டார், ஹிந்தா, நீ எங்கே ஓடுகிறாய்?
சொன்னார், முஹம்மதும் அவருடைய தோழர்களும் மக்காவை கைப்பற்றி விட்டார்கள். அவர்களுடைய சாச்சாவை நான் கொன்ற அந்த நிகழ்வை நினைத்து பார்க்கிறேன். அவருடைய கையில் தான் என்னுடைய உயிர் இருக்கிறது. இன்றைய நாளில் என்னுடைய உயிரை என்னால் காப்பாற்றிக் கொள்ள முடியாது. முஹம்மதுடைய கையிலே நான் மாட்டிக்கொண்டால் என்னுடைய உயிரை பறித்து விடுவார், பழிக்கு பழி வாங்கி விடுவார். என் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக நான் மக்காவை விட்டு ஓடுகிறேன் என்று தன்னுடைய உயிரை பிடித்துக் கொண்டு ஹிந்தா என்ற பெண்மணி அரஃபாவுடைய மைதானத்திற்கு ஓடிக்கொண்டிருக்கிறாள். இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருகிறது. ஹிந்தா மக்காவை விட்டு ஓடுகிறாள் என்ற செய்தி வருகிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பெண்ணை பிடித்துக் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். நபி தோழர்கள் பிடித்துக் கொண்டு வந்து நபிகளாருக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்தி வைக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எங்க ஓடுறீங்க? என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டு போறீங்க? என்ன ஓடுறீங்க? அந்த பெண்மணி சொன்னால், என்ற உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக நான் ஓடுகிறேன் நபியே என்று சொன்ன போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ பயப்படாத. நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் கடுமையான உள்ளம் கொண்டவன் அல்ல. நீ என்ன நினைத்து பயப்படாதே. மக்கா எவ்வளவு புனிதமானதோ, நாம் இருக்கின்ற இந்த துல்ஹஜ் மாதம் எவ்வளவு புனிதமானதோ, அதே போல ஒரு மனிதனுடைய உயிரும் புனிதமானது. நீ என்னுடைய சாச்சாவை கொன்றால் என்ன, குத்தி கொலை செய்தால் என்ன, நான் உன்னை பழிக்கு பழி வாங்க போறதில்லை, நான் உன்னை மன்னித்து விட்டேன் ஹிந்தா என்று சொன்ன போது அந்த பெண்மணி இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. உடனே ஆரம்பத்தில் பயத்தினால் அழுதாள். முஹம்மது நபி அவர்கள் என்னை மன்னித்து விட்டார்களே என்று இப்போது ஆனந்த கண்ணீர் வடித்து தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறாள். மன்னிப்பளித்த ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் தேம்பி தேம்பி அழுகிறாள், நன்றி செலுத்தினாள். அவள் சொன்னால், எனக்கு அந்த ஏகத்துவ கலிமாவை சொல்லித்தாருங்கள், நான் சொல்லி இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹாதா கலிமாவை சொல்லிக் கொடுத்தார்கள். சொல்லிக் கொடுத்ததற்கு பிறகு ஹிந்தா முஸ்லிமாக ஆகிவிட்டாள். முஸ்லிமாக ஆகியதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக மார்க்க விளக்க உரைகள் நிகழ்த்தும் போது, பயான் நிகழ்த்துகின்ற போது, அந்த ஹிந்தா என்ற பெண்மணி ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால, முகத்துக்கு முன்னால வந்து உட்கார்ந்து கொள்ளுவாள். ரசூலுல்லாஹுடைய பயான கேட்கறதுல அவ்வளவு ஆர்வம், பேரார்வம். கொஞ்ச நேரத்தில் பயான் பேசி கொண்டிருந்தா ரசூலுல்லாஹ் அந்த ஹிந்தாவை பார்த்து அழுதுருவாங்க, ஹிந்தாவை பார்த்து அழுவாங்க. ஒரு நாள் பயான் முடிஞ்சதற்கு பிறகு அந்த ஹிந்தாவை அழைச்சி சொன்னாங்க, ஹிந்தா இங்கே வாங்க, எனக்கு ஒரு உதவி செய்வீங்களான்னு கேட்டாங்க. ஹிந்தா கேட்டா, நபியே நாயகமே, நான் உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும்? எதுவாண்ட வேண்டுமானாலும் நான் செய்கிறேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹிந்தா, நான் பயான் பண்ண போக்கல, எனக்கு கண்ணெதிர வந்து நீ நிக்காத. உன்ன முகத்தை பார்க்கிற போது என் சாச்சா ஹம்சாவுடைய ஞாபகம் எனக்கு வருது. ஹிந்தா, என்ன தோளுக்கு பின்னால மறைஞ்சிரின்னு சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த வரலாற்று உண்மை சம்பவம் எங்களுக்கு எதை சொல்லுகிறது தெரியுமா? எங்களோட வாழ்க்கையில் எத்தனை பேர் எங்களுக்கு அநியாயம் செய்கிறார்கள், எத்தனை பேர் எங்களுக்கு துரோகம் செய்கிறார்கள். நம்பியவர்களெல்லாம் தலையிலும் குட்டுகிறார்கள், உடம்பிலும் அடிக்கிறார்கள், விளவிள அடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். எவ்வளவு அநியாயங்கள், அராஜகங்கள், துரோகங்கள் எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலம் வருகிற போது நாங்கள் மனமாற அவர்களை மன்னித்து விடுகிறோம். அவர்கள் செய்த துரோகத்தையும் அநியாயத்தையும் மௌத்து வரைக்கும் எங்களால் மறக்கவே முடியாது. மறக்க முடியுமா? முடியாது. அப்படி மறக்க முடியுமாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிந்தாவுடைய அந்த கடுமையான அந்த படுகொலை நிகழ்வை நபிகளார் அவர்கள் மறந்திருப்பார்கள். ஒரு மனிதன் செய்த தவறையும் குற்றத்தையும் துரோகத்தையும் மன்னிக்க முடியுமே தவிர மறக்க முடியாது என்பதை நபிகளாருடைய இந்த வரலாற்று சம்பவம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. எந்த சந்தர்ப்பத்திலும் யாரும் அநியாயம் செய்யக்கூடாது, யாருக்கும் துரோகம் நினைத்து கூட பார்க்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா தபாகது, நீங்கள் கோபப்படாதீர்கள், வலா தஹாசது, நீங்கள் பொறாமைப்படாதீர்கள். எனக்கு கிடைக்காத ஒன்று உனக்கு கிடைத்து விட்டது என்று பொறாமைப்படாதீர்கள். ஹாதா மின் ஃபضل ரப்பி, அது அல்லாஹ் கொடுத்த அருட்பாக்கியம் அவனுக்கு. எனக்கு தரவில்லை என்றால் அல்லாஹ்வோடு கோபித்துக் கொள்ள முடியுமா? சில மக்களுக்கு அல்லாஹ் பிள்ளை செல்வங்களை நிரப்பமாக கொடுத்திருப்பான்.
பொறாமைப்பட முடியுமா? சில மக்களுக்கு அறிவு ஞானத்தை அல்லாஹ் பரக்கத்தாக்கி கொடுத்திருப்பான், பார்த்து பொறாமைப்பட முடியுமா? சில மக்களுக்கு உடலிலும் பேச்சிலும் நடத்தையிலும் நல்ல அழகு சுந்தரத்தை அல்லாஹ் கொடுத்திருப்பான், இதை பார்த்து பொறாமைப்பட முடியுமா? அல்லாஹ் யாருக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்திருக்கிறான். வலா தஹாசது, பொறாமைப்படாதீர்கள் என்று சொன்னார்கள். வலா ததாபரு, ஒரு மனிதனை பார்க்கிற போது உங்களுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளாதீர்கள் என்று சொன்னார்கள். நேருக்கு நேராக முகத்தை பாருங்கள். சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட சகோதரனை புன்முறுவலோடு சிரித்த முகத்தோடு பார்ப்பது இருக்கிறது கை நிறைய சதகாக்களை தர்மங்களை அள்ளி அள்ளி கொடுப்பதை விட மேலானது என்று சொன்னாங்க நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலகத்தில் சிரிப்புக்கு கூட தர்மமான நன்மையை தருகின்ற மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான். சிரித்தான் நன்மை. புன்முறுவலோட உங்களோட சகோதரனை பார்த்து கொஞ்சம் புன்முறுவல் லேசா சிரிங்க, அதுக்கு தர்மம் கொடுத்த நன்மை கிடைக்கும் என்று சொல்லிய மார்க்கம் இஸ்லாம். ரோட்ல போய் கொண்டிருக்கிற போது கண்ணாடி துண்டு இருக்குது, கம்பி துண்டு இருக்குது, முள் இருக்குது, எலும்பு துண்டு இருக்குது, கல்முள் போன்றவைகள் இருக்குது, நாங்க எப்படியாவது கடந்து என்ன பாதுகாத்து கொண்டா போதும் என்று போறதல்ல ஈமான் இஸ்லாம். எனக்கு பின்னால கண் தெரியாத ஒருவர் வருவாரு, ஒரு வயோதிபர் வருவாரு, அவருக்கு இது குத்தி கால பதம் பார்த்து ரத்தம் வடிய காரணமாக ஆகிவிடும். கண்ணால கண்டதை எடுத்து ஓரமாக்கி போட்டு போறது இருக்கிறது, அது தர்மம் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாதத்துல் அதா அனித் தரீக், நோவினை தருகின்ற பொருளை கண்ணால காணுகிற போது அதை எடுத்து அகற்றி விடுங்கள். நான் எப்படியாவது தப்பித்து விடலாம் என்பது அல்ல சுயநலவாதி. நீங்க பிறர் நலம் பேணக்கூடியவராக இருங்கள். எனக்கு பின்னால கண் தெரியாத ஒருவர் வருவார், ஒரு வயோதிபர் வருவார், சிறு பிள்ளைகள் வரும், பெண்கள் வருவார்கள், யாராக இருக்கட்டும், அவருடைய காலை இது குத்தி பதம் பார்த்து விடக்கூடாது. கண்ணால் கண்டீர்களா அதை எடுத்துக் கொள்ளுங்கள், அதை ஓரமாக்குங்கள், சதக்கா என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாங்கள் ஒன்றும் வழிகாட்டல்கள் இல்லாத மார்க்கத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. நாங்கள் யாரிடத்திலும் மார்க்கத்தினுடைய வழிகாட்டல்களை யாசகம் கேட்க வேண்டிய தேவை எங்களுக்கு கிடையாது. 23 ஆண்டு கால நபிகளாருடைய வாழ்க்கையை புரட்டி பார்க்கிற போது எல்லா நிலைகளிலும் எங்களுக்கு லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நபிகளாருடைய அழகான வாழ்க்கையில் எங்களுக்கு அழகிய பல முன்மாதிரிகள் உண்டு. எதை பின்பற்றினாலும் அங்கே உங்களுக்கு முன்மாதிரிகள் உண்டு. எங்க போனாலும் எங்களுக்கு இல்லை என்று சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40வது வயதில் அவங்களுக்கு நபி பட்டம் கிடைத்த புதுசில மக்களுக்கு மத்தியில வந்து சொன்னாங்க, எல்லாரும் கலிமாவை சொல்லி முஸ்லிமாக ஆகிக் கொள்ளுங்க, அல்லாஹ் உங்களை நரகத்தை விட்டும் பாதுகாத்து சுவனபாக்கியத்தை தருவான் என்று சொன்னபோது நூற்றாண்டு காலங்களாக விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்த மக்கள் எல்லாம் நபிகளாரோடு கோபித்துக் கொண்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் அமீன், நம்பிக்கையாளர், அஸ்ஸாதிக், உண்மை பேசக்கூடியவர்கள் என்று எந்த முஹம்மதை அவர்கள் நாவார புகழ்ந்து புகழ்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அந்த மக்கள் எல்லாம் முஹம்மது நபி அவர்களை தூற்ற ஆரம்பித்தார்கள், ஏச ஆரம்பித்தார்கள், எப்படி எப்படியெல்லாம் அவர்களை வசைபாட ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் பொழுது நபி அவர்கள் மக்காவின் வீதியிலே நடந்து சென்று கொண்டிருக்கிற போது ஒரு வயோதிப பெண் தள்ளாடக்கூடிய வயதுல பெரும் மூட்டை முடிச்சுக்களை எல்லாம் தலையில சுமக்க முடியாத மூட்டை முடிச்சுக்களை தலையில வச்சுக்கொண்டு மக்காவின் வீதியிலே நடந்து சென்று கொண்டிருக்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அந்த பெண்மணியிடத்துல கேட்டாங்க, உங்களோட முடிச்ச தாங்க நான் என்ற தலையில வச்சு சுமந்துட்டு வாரேன். அந்த வயோதிப பெண் நபிகளாருடைய கையிலே கொடுத்து விட்டாள். நடையில போய் கொண்டிருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதை கொடுத்தாங்க, ஏம்மா நீங்க மக்காவை விட்டு போறீங்க, உங்களோட சொந்த ஊரை விட்டு ஏன் போறீங்க, இந்த வெயிலில இந்த உஷ்ணத்துல கஷ்டத்தோட இந்த சுமைகளை எல்லாம் சுமந்து கொண்டு ஊரை விட்டே நீங்க வெறுத்துட்டு போற மாதிரி இருக்கிற, ஏன் போறீங்க? அந்த வயோதிப பெண் சொன்னால் என்ன தெரியுமா, முஹம்மது என்ற ஒரு நபி வந்திருக்கிறாராம், நாங்கள் காலா காலமாக வணங்கி கொண்டிருந்தவற்றை வணங்க வேண்டாம் என்று சொல்லுகிறாராம், அதனால் நாம் ஊரை விட்டே செல்லுகிறேன், அவருடைய முகத்துல கூட நாம் முழிக்க கூடாது, அவருடைய முகத்தை கூட நாம் பார்க்க கூடாது,
அப்படியே வாய்க்கு வந்தவாறு ஏசி பேசி தூற்றி கொண்டே போய் கொண்டிருந்த அந்த பெண்மணி சொன்னாவாம், இந்த இடத்துக்கு தான் நான் வரணும், என்னுடைய மூட்டை முடிச்சுக்களை எல்லாம் இதில் இறக்கி வைங்க, இந்தாங்க உங்களுக்கு ஏதாவது நான் தாரேன்னு சொல்லி ஹதியாவை கொடுத்த நேரத்தில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க வாங்க மறுத்துட்டு சொன்னாங்களாம், முதியவர்களுக்கு மரியாதை செய்வது என் பெற்றோர்கள் எனக்கு சொல்லி தந்த நல்லொழுக்கம். உங்களை நான் என்னுடைய தாயுடைய அந்தஸ்திலே பார்க்கிறேன். அதற்காக ஒரு தாய்க்கு மகன் உதவி செய்தால் நீங்கள் சன்மானம் கொடுப்பீங்களா, கூலி கொடுப்பீங்களா? வேணாம், மறுத்து விட்டார்கள். ஏன்பா இவ்வளோ நல்லொழுக்கம் உள்ள பிள்ளையா இருக்கிறீங்க, உங்களோட பேரை சொல்லிட்டு போங்க. இவ்வளவு நேரம் எந்த முஹம்மதை வாயார வசை பாடிக்கொண்டு திட்டி தீர்த்து கொண்டு வந்தீர்களோ அந்த அப்துல்லாவுடைய மகன் நான் தான் என்று சொன்ன போது அந்த வயோதிப தாயுடைய கண்களில் இருந்து வடிந்த கண்ணீர் இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அது ஹிதாயத்துடைய கண்ணீர், அது நேர்வழியை பெற்ற ஒரு ஈமானியத்தை சுமந்த பெண்மணியுடைய கண்ணீர். அது அந்த பெண்மணி, வயோதிப பெண்மணி சொன்னால், இந்த முஹம்மதுடைய அருள் நிறைந்த முகத்தையா என்னுடைய கண்கள் பார்க்க கூடாது என்று மக்காவை விட்டு நான் விரண்டோடினேன், என் கண்கள் அவியக்கூடாதா? நீங்க என்ன கலிமாவை, என்ன இஸ்லாத்தை, என்ன மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள், எனக்கு சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லிக் கொடுத்தாங்க, அந்த கலிமாவை சொல்லிக் கொடுத்தார்கள். மக்காவின் எல்லையில் வைத்து அந்த பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறை நாங்கள் பார்க்கிறோம். மனித நேயம் நபிகளாருடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் இருந்திருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, 3 இரவுகள் 4 பகல்கள் சௌருடைய குகையிலே மறைந்திருக்கிறார்கள். மக்கா குறைஷிகள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். முஹம்மதினுடைய தலையை வெட்டி கொண்டு வருபவருக்கு 100 ஒட்டகங்கள் சன்மானமாக கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முழு மக்காவின் மக்களும் நபிகளாரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சௌரிலே மறைந்திருக்கிறார்கள். ஜஸாக்கல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், أشهد أن لا إله إلا الله، أشهد أن محمدا رسول الله، أشهد أن محمدا رسول الله، حي على الصلاة، لا حول ولا قوة. حي على السلام، لا حول ولا قوة إلا حي على الفلاح، حي على الفلاح، لا حول ولا قوة إلا الله أكبر، الله أكبر، الله أكبر. الله لا إله إلا الله.
إله إلا الله محمد رسول الله اللهم صل على اللهم رب هذه الدعوة التامة الصلاة القائمة محمدا الوسيلة والفضيلة بعضه مقاما محمودا நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌருடைய குகையிலே மறைந்திருக்கிறார்கள். எதிரிகளுடைய கண்களுக்கு தெரியாமல் 3 இரவுகள் 4 பகல்கள் மறைந்திருந்து மதீனாவுக்கு பாதுகாப்பு தேடி செல்வதற்காக தனக்கு வழித்துணையாக ஒரு வழிகாட்டி தேவை என்று ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது மாற்று மதத்தை சார்ந்த ஒரு யகூதி சமூகத்தை சார்ந்த ஒரு வாலிபன் நபிகளாருக்கு முன்னால் வந்து நிற்கிறான். அவனுடைய பெயர் அப்துல்லா பின் உரைக்கித்னு சொல்லக்கூடிய ஒரு யகூதி சமூகத்தை சார்ந்த ஒரு வாலிபன். தன்னுடைய உயிருக்கு ஆபத்திருக்கிற நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய துணையை வேண்டினார்கள்? ஒரு மாற்று மத சகோதரனிடத்தில் சென்றார்கள். நான் மதீனாவுக்கு செல்ல வேண்டும், பாதுகாப்பாக என்னை கொண்டு போய் மதீனாவுக்கு சேர்ப்பாயா என்று கேட்டபோது அவன் சொன்னான், என் தாய் தந்தையை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் நபியே, நான் உங்களை கொண்டு போய்த்து மதீனாவில் பத்திரமாக சேர்ப்பேன். நபி அவர்கள் நம்பினார்கள். யாருடைய கண்களுக்கும் தெரியாத ஒரு ரகசிய பாதையினூடாக 8 நாட்கள் பயணித்து மதீனாவுடைய எல்லை குபாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று அடைகிறார்கள். நபிகளாருக்கு ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் உதவி செய்தவர் ஒரு முஸ்லீம் அல்ல, மாற்று மதத்தை சார்ந்த ஒரு யகூதி சமூகத்தை சார்ந்த அப்துல்லா பின் உரைக்கத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு வாலிபர். இந்த நாட்டில் வாழக்கூடிய நாங்கள் பல்லின சமூகத்தோடு நாங்கள் 2 கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு சுகமில்ல, நோயாக இருக்குது, வைத்தியசாலைக்கு சென்றால் எங்களுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடியவர்கள் எங்களுடைய மாற்று மத சகோதரர்கள். ஒரு பயணத்தில் ஏறி இருக்கிறோம், பஸ்ஸாக இருக்கலாம், ட்ரெயினாக இருக்கலாம், மாற்று மத சகோதரர்கள் என்ற அடுத்த சீட்டில் உட்கார்ந்து இருக்க போறாங்க. விவசாயம் செய்ய போகிறோம், எங்களுடைய வயல் நிலங்களில் நாங்கள் தூவுகின்றோம், ஒரு நாளைக்கு அதை வெட்டி எங்களுக்கு வேளாண்மையாக சரியாக செய்து தரக்கூடிய எங்களிடத்தில் வந்து வேலை செய்யக்கூடியவர்கள் மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாம் எங்களிடத்தில் இருக்கட்டும், அவர்களோடு நாங்கள் கரைந்து போவதல்ல, கலந்து வாழ வேண்டிய சமுதாயமாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கலந்து வாழ வேண்டும். குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅ்புது மா தஅ்புதூன். கலந்து வாழ்வோம், அவர்களோடு கரைந்து விட மாட்டோம். நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்க மாட்டேன், நாங்கள் வணங்குபவற்றை நீங்கள் வணங்க தேவையில்லை. அப்படித்தானே? நீங்கள் வணங்கக்கூடிய ஒன்றை லா அஅ்புது மா தஅ்புதூன், நீங்கள் வணங்கக்கூடிய ஒன்றை நான் வணங்க மாட்டேன். எத்தனை தடவைகள் சூரா காஃபிரூனை ஓதிக்கொண்டிருக்கிறோம். 30 வருடங்கள், 50 வருடங்கள், 40 வருடங்களாக குல் யா அய்யுஹல் காஃபிரூன் சூராவை ஓதுகின்றோம். இதனுடைய கருத்துக்களை படித்து புரிந்தவர்கள் எங்களில் எத்தனை பேர்? ஆழமாக சிந்திக்க தேவையில்லை. நல்லிணக்கத்தையும் சமூக ஒற்றுமையையும் வலியுறுத்துகின்ற சூரா குல் யா அய்யுஹல் காஃபிரூன். குல் யா அய்யுஹல் காஃபிரூன். அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்களே, அல்லாஹுவே ரப்பாக ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்களே, லா அஅ்புது மா தஅ்புதூன், நீங்கள் எதை உங்களுடைய ஓரிரை கொள்கையாக ஏற்காமல் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய இதை நான் வணங்க போறதல்ல. நாங்கள் வணங்கக்கூடியவற்றை நீங்களும் வணங்க போறதில்லை. உங்களோட மார்க்கம் உங்களுக்கு, லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களோட மார்க்கம் உங்களுக்கு, என்னுடைய மார்க்கம் எனக்கு. ஆனால் எல்லாம் ஒரே இலங்கையர்கள், ஒன்றாக வாழ்வோம். நாங்கள் எல்லாம் ஒரே ஊர் மக்கள், ஒன்றாக வாழ்வோம். எல்லோருக்கும் ஒரே கலாச்சாரம், எல்லாவற்றையும் நாங்கள் பின்பற்றுவோம். தேவையான இடங்களில் நாங்கள் அதற்கான நிர்ணயத்தை வைத்திருக்கிறோம், எல்லையை போட்டுக் கொள்ளலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய சமூக சூழ்நிலையில் மாற்று மதத்தை சார்ந்தவர்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியமானது. எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு நிலைமைதான் மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஐக்கியம் இல்லா தன்மை, ஒற்றுமை இல்லை. அடுத்த வீட்டில் நோயாளிகள் படுத்து கொண்டிருப்பாங்க, அதான எங்களுக்கு கணக்கும் இல்லை. அடுத்த வீட்டில் ஒரு மையத்தொண்டு விழுந்திருக்கும், ஆனால் அது எங்கடவங்களோ அல்லது மாற்று மதர்களோ அதை பற்றி நாங்கள் கணக்கெடுக்கிறதும் இல்லை. அயல் வீட்டுக்காரர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் பல இருக்குது.
ஒன்று, அடுத்த வீட்டில் ஒரு நோயாளி இருந்தால் அவங்கள நலம் விசாரிக்கணும். அவங்களுக்கு ஏதாவது துக்கமான நிகழ்வுகள் நடந்தா ஆறுதல் சொல்லணும். அடுத்த வீட்டுக்காரவங்க எங்ககிட்ட வந்து உதவி கேட்டா எங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சு கொடுக்கணும். அடுத்த வீட்டுக்காரவங்களுடைய நல்லுறவை வளர்த்து கொள்றதுக்கு எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உணவுகளை, பார்சல்களை, பழங்கள் எதுவாக இருந்தாலும் அடுத்த வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்துதவ வேண்டும். ஏதாவது திடீர் ஆபத்தொண்டு எங்களுக்கோ எங்களோட வீட்டிலுக்கோ எங்களோட சொத்துக்களோ வந்துட்டா தூரத்துல இருந்து அக்கரைப்பற்றில இருந்த மக்கள் வாரத்துக்கு முன்னால் அடுத்த வீட்டுக்காரன் ஓடி வந்துதான் எங்களோட வீட்டுல 10 நெருப்பு அணைக்க போறான். அவங்க வந்து சேர்றதுக்கிடையில் எல்லாம் பற்றி எல்லாம் சாம்பல் ஆகிடும். அடுத்த வீட்டுக்காரன் என்ன பத்தட்டும் எல்லாம் பத்தட்டும் சொல்லி கையேந்தி கொண்டு என்ன எண்ணெய் ஊத்துக்கூடக்கூடியவனாக எங்களை பக்கத்து அடுத்த வீட்டுக்காரன் யாரையும் நாங்கள் வளர்த்து விடக்கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, எத்தனை ஆண்டு காலம் இந்த உலகத்துல வாழ போறோம்? 100 ஆண்டு காலமா வாழ போறோம். 100-150 ஆண்டு காலமா இந்த பூமி இந்த உலகத்தை கட்டி பிடிச்சு கொண்டு ஈக்க போறோம். அப்படி நினைச்சவங்க எத்தனை பேர் 50-60 போகலையா? எத்தனையோ பேர் இன்றைக்கு அடிக்கடி போய் கொண்டிருக்கிறாங்க. இளவயது மரணங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பல விபத்துக்கள், எத்தனை பல நோய்கள், எத்தனை பல அசாதாரண நிகழ்வுகள், எத்தனை பல இளவயது மரணங்கள் எங்களுடைய காதுக்கு வந்து கொண்டிருக்கிறது, கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாளை ஒரு நாள் எங்க செய்தி மற்றவனுக்கு போகாதா? போகிற போது அடுத்தவன் கைகட்டி சிரிக்கக்கூடிய நிலைமைக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டுமா? கண்ணியத்திற்குரியவர்களே, வாழக்கூடிய கொஞ்ச காலம் மற்றவர்களுக்கும் பயனுள்ளவர்களாக வாழ்வோம். மற்றவர்களோடு சமூக நல்லிணக்கத்தோடு வாழ்வோம். யாராக இருந்தாலும் சரி, ஒன்றாக தொழில் செய்த ஒருவர் எங்களுடைய பிரிவை நினைத்து கவலைப்பட வேண்டும், அழ வேண்டும். அப்படியான ஒரு யதார்த்த பூர்வமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டோமையாக இருந்தால் நிச்சயமாக நான் ஒரு முஸ்லிம் தான். எனவேதான் அல்லாஹு தஆலா நல்லதோர் இஸ்லாமிய மார்க்கத்தை எங்களுக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு மார்க்கமாக அல்லாஹ் தந்திருக்கிறான். ஒரு முஸ்லீம் என்ற பெயரோடு வாழுகின்ற நாங்கள் முஸ்லீம் பெயரோடு மாத்திரம் அல்ல, எங்கட சொல்லால், செயலால், நடத்தையினால் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யாதவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனித நேயத்தை நமது வாழ்க்கையில் நாம் பின்பற்றி வாழ்கிற போது நிச்சயமாக அதுவே பெரியதொரு இஸ்லாமிய பிரச்சாரமாக அமையும், பெரியதோர் தாவா. இறுதியாக ஒன்றை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நேரத்திலும் சிறுவர்களுக்கு சலாம் சொல்லுவார்கள், அவங்களோட ரொம்ப இரக்கமா நடந்து கொள்வார்கள். பெரியவங்களை கண்டா அவங்களுக்கு ரொம்ப மரியாதை செய்வார்கள். சொன்னாங்க, லைசல் முஃமின், அவன் முஃமின் அல்ல என்று சொன்னாங்க. யார் முஃமின் அல்ல? பெரியவர்களுக்கு மரியாதை செய்யாதவர்களும் சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டாதவரும் எம் சமூகத்தை சார்ந்தவன் அல்ல என்று சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாரா இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எங்களோட பெரியவங்களா இருக்கிறாங்களா, சமூக தலைவர்களாக இருக்கிறாங்களா, யாராக இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் காணுகிற நேரத்தில் மாற்று மத சகோதரர்களாக இருக்கலாம், சமய தலைவர்களாக இருக்கலாம், துறை சார்ந்தவர்களாக, வைத்தியர்களாக, ஆசிரியர்களாக யாராகவும் இருக்கலாம், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, கண்ணியத்தை கொடுப்போம். நாங்க யாராக இருந்தாலும் சரி, எங்களுடைய சிறிய வயதுக்கு கீழ்ப்பட்டவங்களுக்கு இரக்கம் காட்டுவோம். இதுவே இஸ்லாம் எங்களுக்கு போதிக்கின்ற மனித நேயமாகும். இதனைத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையில் எங்களுக்கு வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள். அன்னாருடைய சிறந்த சமுதாயமாக வாழுகின்ற எங்களுக்கு இந்த அழகான உபன்யாசங்களை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள், வாழ எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். அப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய வாழ்க்கையும் நல்லதொரு வாழ்க்கையாக அமைவதற்கு இந்த உலக வாழ்க்கை சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்வோமாக. அதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிந்தருள்வானாக. الحمدلله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها. اللهم إنا نسألك رضاك والجنة ونعوذ بك من سخطك والنار. يا الله يا رحمن, எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களுடைய
எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தார்கள், முஸ்லிம்களான ஆண்கள், பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய தொழிலிலும் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் யா அல்லாஹ் நீ அருள் பாலித்தல்வாயாக. யா அல்லாஹ், எங்களிலே இருக்கின்ற நோயாளிகளுக்கு உடல் சுகத்தை கொடுத்தல்வாயாக. யா அல்லாஹ், கடுமையான நோய்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், பிணிகள் எங்களுக்கு வந்து விடாமல் யா அல்லாஹ் எங்கள் எல்லா மக்களையும் யா அல்லாஹ் நீ பாதுகாத்தல்வாயாக. யா அல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த நல்லிணக்கத்தையும் நல்ல மனித நேயத்தையும் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு யா அல்லாஹ் நீ அருள் பாலிப்பாயாக. உனக்கு விருப்பமான நல்லடியார்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரிப்பதற்கு யா அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிவாயாக. எங்களுடைய பிள்ளைகளை நல்ல கல்விமான்களாக வளர்வதற்கு நீ அருள் பாலிப்பாயாக. எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய, பிரார்த்திக்கக்கூடிய நல்ல சந்ததிகளாக எங்களுடைய பிள்ளைகளை யா அல்லாஹ் நீங்க அங்கீகரிப்பாயாக. திடீர் மரணத்திலிருந்து நம் அனைவர்களையும் யா அல்லாஹ் நீ பாதுகாத்தல்வாயாக. நீ தந்த சொத்துக்களும் செல்வங்களும் எங்களை விட்டு பறிபோய் விடுவதிலிருந்து யா அல்லாஹ் நீ பாதுகாத்தல்வாயாக. யா அல்லாஹ், திடீர் ஆபத்துக்களிலிருந்து, எல்லா முசீபத்துகளிலும் சோதனைகளிலிருந்தும் யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்தல்வாயாக. யா அல்லாஹ், மரண தருவாய் வரைக்கும் உன்னை சுஜூது செய்து அமல் செய்யக்கூடிய ஈமானை, உடல் சுகத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. யா அல்லாஹ், நீண்ட ஆயுளை தந்து அதிகமாக அமல் செய்யக்கூடிய ஈமானை, உடல் சுகத்தை நம் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் தந்தல்வாயாக. யா அல்லாஹ், இந்த மஸ்ஜிதினுடைய இஸ்தாபகர்களுக்கு யா அல்லாஹ் நீ ரஹ்மத் செய்வாயாக. யாரெல்லாம் இந்த சமூகத்தினருக்காக சேவையாற்றினார்களோ, சேவையாற்றி கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய சேவைகளை நீ கபூல் செய்வாயாக. எங்கள் அனைவர்களையும் அங்கீகரித்து அருள் புரிவாயாக. எங்கள் அனைவர்களையும் யா அல்லாஹ் உன்னதமான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸுக்கு செல்லக்கூடிய தகுதியான நன்மக்களாக நம்மை கபூல் செய்வாயாக. எங்கள் துஆவை அங்கீகரித்து அருள் புரிவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா عذاب النار رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.